அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருந்தோம் வின்னெக்ஸோட ஆப்பில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு தேவையான அனைத்து விதமான மெட்டீரியலும் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கு நம்ம வந்து யூனிட் டெஸ்ட் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தோம். ஜிகே பொது அறிவுக்கு. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கு 200 கேள்விகள் அடங்கிய நான் வந்து டெஸ்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எப்போ சார் டெஸ்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான டெஸ்ட் வந்து இப்போ கொடுக்குறதுக்கு நான் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல போகிறேன் ரைட்டா. ஸோ நீங்கள் ஆப்பில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் ரைட்டா. இப்போ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி இந்திய அரசியலமைப்புக்கான யூனிட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் ரைட்டா. ஒரு யூனிட்டுக்கு 200 கேள்விகள், அதை வந்து 2 டெஸ்ட்டாக கொடுக்க போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு டெஸ்ட்டு, புதன்கிழமை ஒரு டெஸ்ட். அப்போ பாலிட்டி வந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கும், புதன்கிழமை இருக்கும், 2 டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கம் வந்து 2 டெஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த யூனிட் எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், ஜாகிரபி, சயின்ஸுன்னு சொல்லி அடுத்தடுத்த யூனிட் இருக்கு இல்லையா, எல்லா யூனிட்டுக்குமே உங்களுக்கு 1 by 1 வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். வித் ஆன்சர் கீயோட கொடுத்துருவேன் ரைட்டா. கொஸ்டின் பேப்பருக்கும் தனியாக ஃபோல்டர் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்சர் கீன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஆன்சரை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜிகேக்கு டெஸ்ட் வந்து இப்போ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ரைட்டா. இது எல்லாமே பிடிஎஃப் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் ஒரு யூனிட்டுக்கு 200 கொஸ்டின் நான் கொடுக்குறேன்னா அது மட்டுமே போதுமா சார் இந்த தேர்வுக்கு அப்படின்னா கண்டிப்பாக போதாது. ஸோ அதனால் கூடுதலாக உங்களுக்கு வந்து செல்ஃபாக டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு 6th to 10th வரைக்குமாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் எல்லாமே சயின்ஸுக்கு ஆகட்டும், எக்கனாமிக்ஸ், ஜாகிரபி சம்திங் இம்பார்ட்டன்ட் யூனிட் மட்டும், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான யூனிட்டுக்கு எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேக் வந்து நான் கொடுத்துட்றேன். அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும், நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். அதிலே வந்து ஆன்சர் கீ நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து அதை கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறதும் நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டா, செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து நான் கொடுத்துட்றேன். பட் என்னென்னா இது வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் சொல்லாமல் இது வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறதுனால இது வந்து நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ண முடியாது. அந்த ஆப்பில் நீங்கள் அப்படியே தான் படிச்சுக்கணும். ஸோ ஆப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி அது பிடிஎஃபாக தான் இருக்கும், நீங்கள் அப்படியே டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அப்படியே நீங்கள் வந்து கொஸ்டினை படித்து பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் அங்கேயே இருக்கும், நீங்கள் வந்து அப்படியே செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணவோ அல்லது பிரிண்ட் அவுட் போடவோ இது 2 மட்டும் நீங்கள் செய்ய முடியாது, ஆனால் நீங்கள் படிச்சுக்கலாம். இதுவும் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கூடுதலாக வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்த மாதிரி படித்த மாதிரி இருக்குன்றதுனால இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் வந்து கொடுக்குறேன் ரைட்டா. மற்றபட்டுக்கு இந்த பொது அறிவுக்கு நான் யூனிட் டெஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, 6 யூனிட் 6 2 12 1200 கொஸ்டின் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டா. ஸோ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கான டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னொன்று மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நம்ம டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் குரூப் வந்து கிரியேட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி 8ஆம் தேதி, மேபி நாளை மறுதினம் 1 or 2 டேஸில் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிடுவேன். நீங்கள் கிட்டத்தட்ட 10ஆம் தேதியிலேருந்து வந்து நீங்கள் வந்து மெட்டீரியல் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நாளைக்கு நான் தனியாகவே உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் ரைட்டா. ஸோ அது மெட்டீரியல் குரூப்னா படிக்கிறது, அதாவது அந்த டிரைவர் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு தேவையான அனைத்து விதமான மெட்டீரியலும் அந்த குரூப்பில் வந்து கொடுத்துருவோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ரைட்டா. ஸோ அதனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பிப்ரவரி 13ஆம் தேதி. இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்குது. நீங்கள் 8ஆம் தேதி 9 10 இன்னும் ஒரு 5 டேஸ் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கு மெட்டீரியல் இல்லை என்றாலும் அல்லது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னாலும் நம்ம வின்னெக்ஸ் ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேற்கொண்டு விவரங்கள் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுக்குறேன், அதை கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா. நன்றி, வணக்கம்.